ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட்மேன் சிம்பிள் மாரியே எப்படி பறக்கிற பேட் அதுவும் பேப்பரில் எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாங் சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் பாதியாக மடிச்சிக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேனோ அதேமாரி நீங்கள் மடிச்சிக்கோங்க. மறுபடியும் அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்க பேப்பரை மறுபடியும் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே லெஃப்ட் சைடு இருக்க பேப்பரையும் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் அப்படியே பின்பக்கமாக திருப்பி அதையும் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கார்னர்லாம் கரெக்டாக ஷேஃபாக வர மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க கார்னரும் கீழே இருக்க கார்னரும் ஜாயின் பண்ணோன்னா இந்தமாரி ஓப்பன் பண்ணி விட்டுங்க. கரெக்டாக அந்த எட்ஜ் டு எட்ஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேப்பரோட எட்ஜெலாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்புறம் அந்த பேப்பரை அப்படியே பின்பக்கமாக திருப்பி ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி பின்பக்கமும் பண்ணணும். கரெக்டாக கார்னர்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் மேலே இருக்க பேப்பரையும் இந்தமாரி மடித்து விட்டுக்குங்க, நான் பண்ணுற மாதிரி. அப்புறம் அந்த பேப்பரை பின்பக்கமாக திருப்பி ஃப்ரண்ட்டில் மடித்த மாதிரி இங்கேயும் மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே பின்பக்கமாக திருப்பி மேலே எட்ஜி கரெக்டாக கீழே வர மாதிரி பார்த்து மடித்து விட்டுக்குங்க. கரெக்டாக அந்த பேப்பரோட பாட்டமில் வந்து சேர்கிற மாதிரி மடித்து விட்டுக்குங்க. அப்புறம் மேலே இருக்க கார்னரை அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்லேயே கரெக்டாக மடித்து வச்சுருங்க. அந்த ஸ்பேஸ் தாண்டி வெளியே வராத மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரியே இந்த பக்கம் இருக்க கார்னையும் மடித்து விட்டுக்கிறோம். அந்த ஸ்பேஸ் தாண்டி வெளியே போகாதுன்னு பார்த்துக்குங்க. இப்போது
ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க பேப்பரை மேலே மடித்து விட்டுக்குங்க. அந்த கார்னர் தாண்டி போகாத மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பேப்பரை அப்படியே பின்பக்கமாக திருப்பி மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த பேப்பரை கீழே மடித்து விட்டுக்குங்க. அப்புறம் அந்த பேப்பரை மறுபடியும் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் ஒரு 1/2 இன்ச் அளவு கேப்பு கீழே விட்டுட்டு மித்ததில் அப்படியே மடிங்க. சேம் அதேமாரி இந்த பக்கமும் கேப் விட்டுட்டு மிச்சர் பேப்பரில் மடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேட்மேன் ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த பேட்மேன் ஷேப் வரதுக்கோசரம் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அப்புறம் பென்சில் எடுத்து இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு வளைஞ்சி இருக்க மாரி ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த பேட்மேனோட சிம்பிள் ஷேப்க்கு பேட்மேன் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இது நம்ம பறக்க விட்டு செக் பண்ணுவோம்.